30 வகையான மருத்துவ படிப்புகள் இருக்கு. இது நமக்கு தெரியறது இல்ல. இந்த பிஎஸ்சில இருக்கிற என்னன்னா வழக்கமான பிஎஸ்சி ஒரு கலை அறிவியல் கல்லூரியில படிச்சீங்கன்னா 3 வருஷம். இந்த பிஎஸ்சி எல்லாமே 4 வருஷம். இதுல இந்த 30 படிப்புகள் முடிச்சீங்கன்னா மறுநாள் ஒரு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு லேபரட்டரியில உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள படிப்புகள். ஆனா நம்ம இதனோட அவேர்னஸ் குறைவா இருக்கிறதால சமீப ஆண்டுகள்ல கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. இருந்தாலும் இன்னும் அதிகரிக்கணும். உங்கள் நலன் கருதி மூச்சு விடாமல் அந்த 30 படிப்புகளையும் இப்ப சொல்றேன். கார்டியோ பல்மனரி பெர்ஃபியூஷன் கேர் டெக்னாலஜி, கார்டியாக் டெக்னாலஜி, ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி, கிளினிக்கல் நியூட்ரிஷன், நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி, ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, accident emergency care technology, operation theater and anesthesia technology, critical care technology, dialysis technology, physician assistant, nuclear medicine technology, medical sociology, neuro electrophysiology, medical record science, medical imaging technology, renal dialysis technology, pathology, audiology, physiology, radiography, anesthesia, trauma care management, clinical nutrition, clinical research. இது எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சர்ஜரியில் இருக்கிற டாக்டருக்கு ஒரு உதவியாளராக இருக்கக்கூடிய அளவுக்கான அந்தஸ்து வாய்ந்த சம்பளம், நல்ல சம்பளம் கொடுக்கக்கூடிய உடனடியாக வேலை வாய்ப்பு. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்லி நம்மில் பலருக்கு தெரியாதது மீன் வளத்துக்கு ஒரு பட்டப்படிப்பு, மீன் வளத்துக்கு ஒரு பல்கலைக்கழகம் நாகப்பட்டினத்தில் இருக்கு. ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி, அதாவது முழுக்க மீன் வளம் சார்ந்து 4 வருட படிப்பு. இந்த பல்கலைக்கழகம் நாகப்பட்டினத்தில் இருந்தா கூட கல்லூரிகள்னு பாத்தீங்கன்னாக்க நாகப்பட்டினத்தில் ஒரு கல்லூரி, தூத்துக்குடியில ஒன்னு, இங்க சென்னை பொன்னேரியில ஒன்னு, பிறகு தலைஞாயிறுல ஒன்னு. இந்த கல்லூரிகள் எல்லாத்திலுமே பிஎஃப்எஸ்சி அப்படிங்கிற பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ்ங்கிற 4 வருட பட்டப்படிப்பு இங்க சொல்லி தரப்படுகிறது.